IPL 2024 53வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடையில் 5th May 3:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 போட்டிகள் 5 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பொசிஷன் சொல்லலாம். இனி வர மேட்சஸில் எல்லாத்துலேயும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் மேட்சஸ் அதிகமாக இல்லாதது பின்னடைவுன்னு சொல்லலாம். இனி வர மேட்சஸ் அப்படின்ற வகையில் ஒரே ஒரு ஹோம் மேட்ச்சு 3 அவை மேட்சஸ் அப்படின்றது இருக்குது. அந்த வகையில் எப்படி பண்ண போகிறாங்க? ஏன்னா ஹோமில் அவங்க பெஸ்ட் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த வகையிலையுமே பஞ்சாப் கிங்ஸுக்கு எகெயின்ஸ்டாக தோற்றுருக்காங்க சென்னையில் விளையாண்டு. இப்போ அவை மேட்ச் அகெயின்ஸ்ட் பஞ்சாப்போட ஹோம் மாறி இருக்குது. இப்போ தரம்சாலாவில் விளையாட போகிறாங்க. எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பஞ்சாப் கிங்ஸ்னு இன்னொரு சைடு பார்க்கும்போது 10 மேட்சஸில் 4 போட்டிகள் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. இனி வர மேட்சஸ் அவங்களுக்கும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எப்படி விளையாட போகிறாங்க, புது ஹோமில் எப்படி அணுக போகிறாங்க, முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது, அது பாருங்கள். குறிப்பாக MVP கான்செப்ட் 5 பிளேயரில் சிங்கிள் பிளேயர் பிக் பண்ணி அதில் வின் பண்ணுறது. ஒப்பீனியன் உங்களால் கொடுக்க முடியும். பர்டிகுலராக அந்த பிளேயர் 50 அடிப்பாரா, பர்டிகுலராக அந்த பிளேயர் 2 விக்கெட்ஸ் எடுப்பாரா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படும். அதில் எஸ்ஆர்னு கொடுத்தா அங்கே உங்களோட வெற்றிகளை பதிவு பண்ண முடியும். மினி லீக்ஸும் டீசெண்டாக கொடுக்குறாங்க. ஓவராலாக சூப்பரான ஆப்பாக ரியல் 11 இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணனா @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெனியூன்னு பார்க்கும்போது ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சாலாவில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது 9 போட்டிகள் 6 பேட் ஃபஸ்ட்டு 3 சேசிங். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிளோ அப்படின்ற மாதிரி யோசிக்க இது டே மேட்சாக இருக்குதுனால கண்டிப்பாக அப்படி ஒரு ப்ரிஃபரேஷன் பண்ணலாம். சில்னஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு 22-23 டிகிரி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் நல்ல ஒரு கண்டிஷன் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பயங்கர ஹாட்டான கண்டிஷன் எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் இருக்கும்போது இது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்றதுனால கொஞ்சம் கூல் கண்டிஷன் இருக்குது. கிரிக்கெட்டுக்கு சூப்பரான இடமா இருக்கும். பட் ஒரு பாயிண்டில் இந்த அவுட்ஃபீல்டு அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. தரம்சாலா நிறைய நேரங்களில் அவுட்ஃபீல்ட் ஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு இப்போ நல்லா பண்ணியிருக்காங்கன்றது தான் கேள்விப்படுற ஒரு விஷயம். ஸ்டில் நிறைய ஸ்லைட் பண்ணி ஃபீல் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அந்த மண் கொஞ்சம் சரளையாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் சில கேட்ச் ட்ராப் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்குற இடமா இருக்குது. பவுண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பொட்டி கிரவுண்டு ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நிறைய 6s எதிர்பார்க்கலாம். இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, கிட்டத்தட்ட 180 அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். இந்த சீசனில் ஏற்கனவே நிறைய ஸ்கோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த பாயிண்டில் யோசிக்கும்போது டெஃபினட்டாக இன்றைக்குமே பெட்டர் ஸ்கோர் வரும் அப்படின்றது தான் 200 ஆன் த கார்டு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. டே மேட்சாக இருக்குது, அதில் எதுவும் குறைவு இருக்குமா, பிச் ஆன் டைமில் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கலாம். 150 பிலோவாக கூட 2 டைம் வந்திருக்கு அப்படின்றதுனால பார்க்கணும் டே மேட்ச் அப்படின்ற அந்த இடத்துல. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸாக பஞ்சாப் கிங்ஸானா பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பஞ்சாப் கிங்ஸுக்கு பின்னடைவுன்னு சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அட்வான்டேஜ்னால் அவங்களோட பேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறது. அந்த வகையில் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸு டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பவுலிங் பேஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், ஹஸ்தீப் இவங்கெல்லாம் ஐபிஎல்லில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பவுலர்ஸ்ன்னு சொல்லணும். ராகுல் சஹாரும் டீசன்ட் பவுலிங் லாஸ்ட் 3-4 சீசன்ஸாக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் டீசன்ட்னு சொல்லணும். ஹர்ப்ரீத் ப்ராவோட பவுலிங் நிறைய பயன்படுத்துறது இல்லை அப்படின்ற வகையில் ஓவராலாக சொல்லலாம் இந்த சீசன் பெட்டராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே சூப்பர் பவுலிங் கொடுத்தாரு. சாம் கரன் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த யூனிட்டுக்கு பேட்டிங் பேஸில் ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லை. கம்பைண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேன்னு சொல்லலாமே தவிர சசாங் சிங் மட்டும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாரு. அது மட்டும் ஓகேவா இருக்குது. அசுதோஷ் சர்மா வர்ற இடத்துல சூப்பராக விளையாடுறாரு. அண்ட் டாப் ஆர்டரில் ஜானி பெய்ஸ்டோட அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை. அப்படி இருந்து ஒரு மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பிரப் சிம்ரன் ஒரு மேட்ச் சூப்பராக விளையாடுறாரு. மற்ற மேட்ச்சில் ஸ்டார்ட் கிடச்சா கூட கன்வெர்ட் பண்ணல. ரிலி ரூசோட ஃபார்மும் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. போன மேட்ச் டீசெண்டாக விளையாண்டாரு. அண்ட் சென்னையில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் ஸ்டார்ட்டாக கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஜிதேஷ் சர்மா எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் இந்த பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்ஸு ரெஸ்பான்சிபிளாக பெருசாக விளையாடலை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக
சில வெற்றிகள் கிடைச்சது கூட சசாங் அண்டு அசுதோஷோட அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்தது அப்படின்ற அந்த இடத்துல கிடைச்சது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப க்ளோஸாக நிறைய மேட்சஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. எனிவே டீசன்ட் பேட்டிங் யூனிட்டு எல்லாருமே கோராக விளையாண்டா கண்டிப்பாக அகேன்ஸ்ட் சிஎஸ்கே விளையாட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம். அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்னு பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மிச்சலுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவரோட பேட்டிங் டிஸ்பிளே ஒரு மேட்ச் பெட்டராக இருந்தது, மற்ற மேட்சஸ் எல்லாம் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது பெருசாக கொடுக்கலன்னு சொல்லப்போனால் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அவருக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரஹானே பிளே செய்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மொயின் அலியை பயன்படுத்தவே இல்லை அப்படின்ற இடத்துல ஓப்பனிங் பொசிஷனில் மொயின் அலியை அனுப்பலாம். நல்ல பேஸ் பவுலிங் எடுக்கிற ஒரு பர்டிகுலர் கிரவுண்டு ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்காது அப்படின்ற வகையில் மொயின் அலியை பவுலர் பேஸில் யோசிக்காமல் பேட்டர் பேஸில் டாப்பில் ருத்ராஜ் கெய்க்வாடை ஓப்பன் பண்ண வைக்கலாம். ரஹானிக்கு பதிலாக ரிஸ்டியை உள்ளே வச்சுக்கலாம். ஒரு பவுலர் சைடு போகிறதுனால போகலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் யோசிக்கலாம். ரஹானே ஏன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக கிளிக் ஆகலை. அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் லெவலையும் குயிக்காக இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனால ரஹானே இடத்த வேறு மாதிரி யோசிப்பாங்களா பார்க்கணும், பேசலாம், பார்க்கலாம். ஆன் டைமில் ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா, மொயின் அலியை ஓப்பன் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். சமீர் யூசுஃப் மாதிரி பிளேயர் மிடில் வர்றாங்க. போன மேட்ச் இம்பாக்ட் சப்பில் பயன்படுத்தினாங்க. ரிஸ்டி மாதிரி லேட்டர் பேட்ஸ்மேனை இம்பாக்ட் சப்பாக வச்சுக்கிறது இந்த சீசனில் ட்ரெண்டாகவே இருக்குது. அப்படி ஒரு வேளை அவங்க ஓரளவுக்கு பேட்டிங் வரலன்னா ஒரு பவுலர் சைடு போய்க்கலாம் அப்படிங்கிறது தாட்டாக இருக்குது. ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அவர் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. பேட்டிங் பேஸில் ரொட்டேஷன் பேஸில் அந்தளவுக்கு நல்ல டச்சில் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஒரு லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் அப்படிங்கும்போது குயிக்காக ஆடணும், ஸ்ட்ரைட்டராக ஆடணும் அப்படின்ற அந்த இடத்துல சக்ஸஸாக இருந்திருக்காரு. ரெட் சாயிலில் சில நேரங்கள் இனிஷியல் விக்கெட்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்டெடி இன்னிங்ஸு அப்படின்றதெல்லாம் நிறைய நேரங்களில் கொடுத்துருக்கா, அது எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு மேலே அனுப்புகிற அளவுக்கு கிரேட்டான பேட்ஸ்மேனா அந்த மாதிரி இல்லை. அதுக்கு மொயின் அலியே கண்டிப்பாக பெட்டர். போன மேட்ச் அதுலேயே தெரிஞ்சது. ஜடேஜா கஷ்டப்பட்டு இருக்க இடத்துல மொயின் அலி வந்து குயிக்காக ஆடுறாரு. அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் மொயின் அலிகிட்ட இருக்குது, ஜடேஜா கிட்ட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும். எனிவே ருத்ராஜ் கெய்க்வாடோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கேட்சபிளாக இல்லை, அது பெட்டராகவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குற ஒரு விஷயம். பார்த்துக்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்ட்டு. இன்னொரு பக்கம் பதிரானா அண்ட் தேஷ்பாண்டே போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருந்தாங்க. தேஷ்பாண்டே ஃப்ளூனால தான் இல்லாமல் இருந்தார். இந்த மேட்ச் ஓகேவா இருப்பாருன்னு தோணுது. இல்லை அந்த இடத்துல முகேஷ் சௌத்ரி வராரா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் ஆன் டைமில் பார்க்கணும். பதிரானா ஃப்ரீ ஆயிடுவான்னு நினைக்கிற சின்ன நெகில் ஃபவுன மேட்ச் லாஸ்ட் எண்டில். ஸோ அதனால் வேணான்ட்டு இருந்தாங்க. அங்கே வந்து முஸ்டஃபிஸ் இருந்தார். முஸ்டஃபிஸ் அவரோட நேஷனல் டியூட்டிக்கு போயிட்டார். ஸோ அதனால் பதிரானா வந்து ஜாயின் ஆகிப்பார். ரிச்சர்ட் கிளீசன் ஃபஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுப்பாரு. என்ன சொல்ல போனால் ஏஜ் வைஸ் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஐபிஎல் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. இந்த மாதிரி பிளேயரை தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விரும்புகிறாங்க. அந்த வகையில் கிளீசன் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். பார்த்துக்கலாம். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சாம் கரன் விட்டு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல கேப்டனாக தெரிகிறாரு. ஒரு யங் பிளேயர் இந்தளவுக்கு நல்லா பண்ணுறாரு. ஓரளவுக்கு இந்த யூனிட்டை கம்பைண்டாக ரன் பண்ணுறாரு அப்படின்றவர்கள் சாம் கரனை கண்டிப்பாக பெஸ்ட்டாக சொல்லலாம். சசாங்கை ப்ரொமோட் பண்ணுறாரு. சில பேர் தயங்குவாங்க, ஒரு ஃபினிஷராக இருக்கார், நல்லா பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் ஏன் ப்ரொமோட் பண்ணணும், அவர் அந்த இடத்துல வச்சுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற இடத்துல சசாங்கை ப்ரொமோட் பண்ணுறாரு. சூப்பரான ஒரு விஷயம். நம்பர் 4 வரதுனால நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அவரோட இடத்த விட்டு கொடுத்துருக்காரு. அதான் பார்க்கணும். அவரோட இடம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு 1 டவுன் இந்த மாதிரிலாம் மாறி மாறி அவரே எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி விளையாடுறது இந்த டீமுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த மூவ் பண்ணுறாரு. மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி எதிர்பார்க்கலாம். சாமி எதுவும் ஜிட்டேஸுக்கு மேலே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் வேணால் மேலே போகலாம் அப்படின்றது தான் மோஸ்ட் ப்ராப்ளி. பெரிய டைமென்ஷன் சின்ன டைமென்ஷன் இப்படி இருந்ததுன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். சாம் கரன் டே மேட்சாக இருக்கிறதுனால பெட்டர் பவுலிங் கொடுக்க முடியும். அதனால அந்த இடத்தையும் பார்க்கணும். ஒரு பெட்டர் பவுலிங் கொடுத்தா பேட்டிங் பேஸில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட மேலே வரலாம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தான். ஓகே. அண்டு சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்கள் அந்த இடத்துலையுமே ருத்ராஜ் கெய்க்வாடை புரிஞ்சுக்க முடியல. போன மேட்ச்சு டெரல் மேட்சில் இறக்கவே இல்லை. அங்கே சமீர் யூசுஃபை முன்னாடியே அனுப்புனார். அந்த மூவ் எப்படி எதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல யோசிச்சா கூட மிச்சலும் ரிஸ்வியும் ஒரே ரைட் ஹேண்டு தான். ஸோ அது குழப்பமான ஒரு விஷயம்தான். ஜடேஜா மேலே அனுப்புனார். இதெல்லாமே பார்த்தோம். மொயின் அலியை லேட்டாக எடுத்து வந்தார். நிறைய குழப்பங்கள் இருக்குது. டெரல் மிச்சல் ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார்.
ஸோ டெரல் மிச்சலை ஒருவேளை ஏர்லி விக்கெட்ஸ் விழும்போது அவரை தான் பயன்படுத்தணும். ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக வீக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசித்து மிச்சலை பேக் பண்ணாங்களா என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல. அந்த மூவ் பொறுத்த வரைக்கும் புரியாத விஷயமா இருந்தது. இந்த சீசன் ருத்ராஜ் கயக்வாடோட கேப்டன்சி அப்படின்ற வகையில் ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும்போது அந்த கேமுக்கு பெட்டராக இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி டெரல் மிச்சல் நம்பர் 3 வருவாரா இல்லை நம்பர் 8 நம்பர் 9க்கு போவாரா அப்படின்னு. ரைட், பவுலிங் பேஸில் யோசிக்கும்போது பஞ்சாப் கிங்ஸு பாட்டமில் இருக்க 5 பவுலர்ஸ் கூட சாம் கரன் சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது ரபாடா, அஸ்தீப் அண்ட் சாம் கரன் முழுமையாக வீச வாய்ப்பு. அண்ட் ஹர்ஷல் பட்டேலும் நல்லா பண்ணார்னா கண்டிப்பாக வாய்ப்பு. ராகுல் சஹார், ஹர்ப்ரீத் இவங்க 2 பேர் போன மேட்ச்சில் சூப்பராக பண்ணாங்க, கண்டிப்பாக சூப்பர்னு சொல்லணும். அண்ட் ராகுல் சஹார் லேட்டராக வச்சுக்கிட்டாரு. குறிப்பாக எம்எஸ் தோனி பேசரை நல்லா வெளுத்து வாங்கும்போது அந்த இடத்துல ராகுல் சஹாரை வச்சு பிரேக் போட்டார். சூப்பரான ஒரு விஷயம். இன்றைக்குமே அப்படி பண்ணுவாரா பார்க்கணும். அண்டு ஸ்லாகில் ஹர்ஷல் அண்டு சாம் கரன் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் எண்ட் ஓவரில் ஹர்ஷ்தீப் எடுத்துக்கிறாரு வித் சாம் கரன் பார்க்குறோம். சாம் கரன் போன மேட்ச் விட்டு கொடுத்துட்டாரு, கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால ராகுல் சஹார் சைடு போயிட்டார் அப்படின்றதும் பார்க்குறோம். அண்டு குறிப்பாக ஒரு பிளானில் தான் இருந்தார் அகெயின்ஸ்ட் எம்எஸ் தோனி. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது மொயின் அலி சாய்ஸ் தான், மிச்சல் ஒரு சாய்ஸு, சிவம் துபே கூட போன மேட்ச்சில் பவுல் பண்ணார். பட் நிறைய நேரங்கள் அப்படி யோசிக்க வேண்டாம். மொயின் அலி கூட பாட்டமில் இருக்க 5 பவுலர்ஸ் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது ரவீந்திர ஜடேஜா, கிளீசன் அண்ட் பதிரானா அதை பார்க்குறேன். அண்ட் டே மேட்சாக இருக்கிறதுனால மொயின் அலிக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். பட் இப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தால் கூட ருத்ராஜ் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்டில் இங்கே பர்டிகுலராக தரம்சாலாவில் பேசருக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிற அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்காது. அண்ட் அவ்வளோ டேர்ன் கிடைக்காது. அந்த டைமில் ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஹார்டராக இருந்தால் டேர்ன் கிடைக்கும், அதை பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லாகில் யோசிக்கும் போது கிளீசன் பதிரானா யோசிக்கிறோம். இல்லை சர்துல் தாக்கூர் அந்த இடத்துல பெஸ்ட்டாக இருந்திருக்காரு, அவரை யோசிக்கிறாங்களா? போன மேட்ச் தீபக் சஹாருக்கு ஃபஸ்ட்டு ஒரே இன்ஜுரி, இது மாதிரி நிறைய நடக்குது. ஏன் ஒரு இன்ஜுரி இருக்கும்போதே தொடர்ந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரில. சிமர்ஜித் நல்லா பண்ணியிருக்கார் சென்னைக்காக, அவரும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஒரு பக்கம் சர்துல் தாக்கூர் இருந்திருக்கிற டைமில் கூட தீபக் சஹார் தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சர்துல் தாக்கூர் பெஸ்ட்டாக இல்லை, ஒத்துக்கிறேன். பட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும்போது தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறது டீமுக்கு மைனஸ். ஃபஸ்ட் ஓவரில் சில நேரங்களில் விட்டுட்டு போயிடுறாரு, அதை பார்க்குறோம். எனிவே பார்த்துக்கலாம். கிளீசன் அண்ட் பதிரானா எண்ட் ஓவரில் யோசிக்கிறோம். இல்லை சர்துல் தாக்கூர் கூட வரலாம். தேஷ்பாண்டே கூட எண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அவர் பார்த்துருக்கோம். ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு நம்பர்ஸு சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக இல்லை. நிறைய மேட்சஸ் விளையாடல அப்படின்றது இருக்குது. ஒரே ஒரு 50 ஜானி பெஸ்ட் அடிச்சிருக்கேன், மற்ற யாரும் இல்லை. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்ல கிடையாது. பிரச்சமரன் ஓரளவுக்கு 2-3 சீசனில் விளையாடுறாரு அப்படின்னா கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிலீவ்ஸும் நிறைய சீசனில் இருக்கார் அப்படின்னா கூட அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு 11ல் இருக்கிற வாய்ப்பு அவ்வளோ கிடைக்காது. சசாங் சிங் இந்த சீசனில் தான், அதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காரு அப்படின்னா கூட இந்த சீசனில் தான் தெரிகிற மாதிரி இருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்பர்ஸ் கிரேட் கிடையாது. சாம் கரனும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலை. டிபிகேஸோட பவுலிங் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயுமே பெருசாக இல்லை. பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்ற வகையில் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் பெட்டராக இருந்திருக்காரு. டிபிகேஸோட பேட்டிங் ஹிமாச்சல் பிரதேஷ் தரம்சாலா அப்படின்ற வகையில் ரீசெண்டாக இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ விளையாடல. ஸோ ரீசெண்டாக அங்கே மேட்ச் அதிகமாகவும் இல்லை அப்படின்றதுனால பிரின்சிபல் 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அவ்வளோ ஆவரேஜ் கிடையாது. ஓவரால் அந்த ஆவரேஜ் பேஸில் சாம் கரன் பெட்டராக இருந்தது. ஒரு 49 நாட் அவுட்னு ஒரு மேட்ச் 11 அப்படின்றனால 60 ஆவரேஜ் அப்படின்றதுல இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஸோ சாம் கரன் 2 மேட்ச்சில் 3 விக்கெட், ஹர்ப்ரீத் 2 மேட்ச்சில் விக்கெட் இல்லாமல் இருந்திருக்காரு, ரபாடா 2 மேட்ச்சில் 2 விக்கெட், ராகுல் சஹார் 2 மேட்ச்சில் 1 விக்கெட், அஸ்தீப் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே பஞ்சாப் எகென்ஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது ருத்ராஜ் ரீசெண்டாக இருந்திருக்காரு, ரஹானே 31 ஆவரேஜ். மற்றபடி இங்கே ஆவரேஜ் லெவலில் சிவம் துபே, மொயின் அலி, அவங்களாம் இல்லை. எம்எஸ் தோனி பெட்டராக இருந்திருக்காரு, அவரோட ஆவரேஜ் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். காரணம் எண்டில் மேக்ஸிமம் நாட் அவுட்ஸில் முடிக்கிறார் அப்படின்றதுனால அந்த ஆவரேஜ் கிடைக்குது. 48 அப்படிங்கிற அந்த ஆவரேஜ். ஜடேஜா 20 மேட்ச்சில் இது வரைக்கும் ஒரு 50 கூட அடிக்கல. ஜடேஜாவோட நம்பர் பேஸில் ஓவராலாக யோசிக்கும் போது ஐபிஎல்ல ஒரு எண்டில் இருக்காரு. அண்ட் எம்எஸ் தோனி மாதிரி ஃபினிஷர், ஜடேஜா மாதிரி ஃபினிஷர் அப்படின்னா கூட இந்த கம்பாரிசன் பாருங்கள், அவ்வளோ பெஸ்ட் கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் நான் ஜடேஜாவை ஏன் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு அந்த கேள்வியை கேட்குறேன். பவுலிங் பேஸ்லையும் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஜடேஜாவை யோசிக்க முடியல. குரூசியலான சுச்சுவேஷனில் குயிக்காக பவுல் பண்ணிடுவார் அப்படின்ற அந்த இடமும், அதே நேரத்தில்
ஒரு சில நேரங்களில் பிச்சு கொஞ்சம் டவுனாக இருக்குன்னா அங்கே வந்து பெஸ்ட் பவுலிங் ஜடேஜாவில் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த இடமும் ஃபினிஷிங்கில் ஒரு 5 balls ஒரு 20 runs அந்த மாதிரி இடத்துல அவரால் அடிக்க முடியும் அப்படின்ற சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுதான் ஜடேஜாவோட விஷயமா பார்க்கலாமே தவிர ஒரு ஸ்டெடி ஸ்டாண்டர்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிக்க முடியாது. ஒரு இம்பாக்ட் பிளேயராக யோசிக்கலாம். இப்போ இருக்கிற இம்பாக்ட் கிடையாது, பொதுவாக கேமில் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயராக ஜடேஜாவை யோசிக்கலாமே தவிர பெருசாக யோசிக்க முடியாது. சிஎஸ்கே பவுலிங் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக இங்கே ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது சர்துல் தாக்கூர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போன மேட்ச்சை நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக நல்ல பவுலிங் ஒரு 4 எடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த நேரத்தில் துஷர் தேஷ்பாண்டே 12 பால் ஒரு விக்கெட், 2 மேட்ச்சில் 3 விக்கெட் அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. மற்றபடி அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் பெருசாக யோசிக்க தேவையில்லை. இங்கே ஹிமாச்சல் பிரதேசில் நிறையலாம் விளையாண்டது கிடையாது. ரீசெண்டாக நம்மளோட பவுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா கூட லாஸ்ட் 2-3 வருஷத்தில் தரம்சாலாவில் மேட்சஸ் அப்படிங்கிற வகையில் அங்கே MS தோனின்னு பார்க்கும்போது ஒரு 50 அடிச்சிருக்காரு, 60 ஆவரேஜ், ஒரு 54, இன்னொன்று 6. ஜடேஜா ஒரு மேட்ச்சில் 13 அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் யாருமே இல்லை, நம்ம பவுலர்ஸ் யாருமே அங்கே தரம்சாலாவில் போய் பவுல் பண்ணலை அப்படின்றது இருக்குது. பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர் சிஎஸ்கே பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய பெஸ்ட் நம்பர்ஸ்லாம் இல்லை, ஒரு டிஸ்மிசல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இல்லை அப்படின்றது தான். அதே சிஎஸ்கே பேட்டர்ஸ் பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதே நேரத்தில் சிஎஸ்கே பேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பேஸில் சில நம்பர்ஸ் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் அஸ்தீப்புக்கு எகென்ஸ்டாக 3 times ஒரு லெஃப்ட் ஆம் பேஸருக்கு எகென்ஸ்டாக வீக்னு பார்த்துருக்கோம். சென்னையில் தொடர்ந்து 50s அப்படிங்கிற மாதிரி 50+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். அந்த விஷயத்தில் பிரேக் போடுவாரா அஸ்தீப், ரபாடா மாதிரி பவுலர்ஸ் எல்லையா அவங்களுக்கு ஒரு சின்ன த்ரெட் இருக்குது, பார்க்கணும். அண்ட் ரபாடா, சிவம் துபே, அஸ்தீப், சிவம் துபே இந்த இடம் பார்க்குற விஷயமாவும் இருக்குது. கொஞ்சம் பேஸ் இருக்குது, ஷார்ட் பாலுக்கு கஷ்டப்பட்டு இருக்க சிவம் துபே. பட் இந்த சீசனில் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றனால இந்த பயத்தை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. மொயின் அலி, ஹஸ்ஸல், ராகுல் சாகர் கொஞ்சம் ஸ்லோயர் பாலுக்கு பீட் ஆகி அவுட்டாக இருக்கும். ஏன்னா த்ரூதலையும் நிறைய நேரங்கள் மொயின் அலி அடிப்பார். ஸோ அந்த வகையில் இந்த 2 பவுலர்ஸ் மொயின் அலிக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சாகர், ஒன்ஸ் அகைன் MS தோனி இவருமே இந்த த்ரூதலைன் அடிப்பார். அந்த ஃபார்ம் இருக்குது. ரீசெண்டாக 6 sitting ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மட்டும் பண்ணிட்டு இருக்கனால இந்த 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இருக்காங்க. போன மேட்ச் எண்டில் ராகுல் சாகர் சூப்பராக பவுல் பண்ணுறதை பார்த்தோம். இந்த மேட்ச் அந்த ஒரு டாக்டிக்கை பயன்படுத்தலாம். ஃபேண்டசி பிக்ஸ்ன்னு பார்க்கும்போது டாப் பிக்கில் இந்த 8 people இருக்கிறாங்க. அதில் மீடியம் பிக்கில் 13 குறைவாக இருக்கார். காரணம் வந்து போன மேட்ச் விளையாடலை அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ஆன் டைமில் இவரெல்லாம் மேலே வந்துடுவார். டெரல் மிச்சலும் லேட்டாக அனுப்புனாங்க போன மேட்ச்லங்கிறனால எனக்குமே இப்போ குழப்பம் இருக்குது. சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டரை நம்பி போகலாமா, பவுலிங் பேஸ்லேயே எப்படி பயன்படுத்துவார் அப்படின்றது கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாடுக்கு தான் தெரியும். ஒரு மைண்டில் ஒன்று வச்சு போயிட்டுருக்காரு. அது கண்டிப்பாக கிளியராக நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. அண்டு லோ பிக்கில் ராகுல் சாகர் ஒன் செகண்ட் மறுபடியும் ரோல்குள்ளே வரலாம். ஹர்பீப் பிராட் போன மேட்ச் நல்லா பண்ணதுனால இந்த 2 பேரும் பெட்டர் அவுட்புட் போன மேட்ச்லேருந்து ஒரு லீட் எடுத்துக்கலாம். ஏன்னா சாம் கரன் இங்கிலீஷ் பிளேயர் நிறைய நேரங்களில் ஃபார்மில் பேஸில் போவாங்க. அதனால் ராகுல் சாகர் அண்ட் ஹர்பீப் பிராரை ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். அண்ட் துஷர் தேஷ்பாண்டே, சர்துல் தாக்கூர் அகேன்ஸ்ட் பிபிகேஸ் நல்லா பண்ணியிருக்காரு. துஷர் தேஷ்பாண்டே வர்ற பட்சத்தில் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளூ தான், அதில் போன மேட்ச்சில் வந்து ரெக்கவர் ஆகிருப்பார். அப்படி ரெக்கவர் ஆகாத பட்சத்தில் முகேஷ் சௌத்ரி போவாங்க. பட் முகேஷ் சௌத்ரி பெஸ்ட்டாக இருப்பார்னு என்னால் பெருசாக சொல்ல முடியல. நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்குற பவுலராக ரீசெண்டாக பார்க்குறோம். எனிவே துஷர் தேஷ்பாண்டே வந்தால் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும்னு நம்பி போகலாம். அண்டு சேஃப் கேப்டனாக நிறைய பேர் பிக் பண்ணியிருக்கிறது கைக்வாட், சாம் கரன், சிவம் துபே. ஓகேன்னு சொல்லலாம், டீசெண்டாக இருக்கும். அண்ட் ட்ராக் பேஸில் பேட்டர் சைடு போகலான்னு தான் நினைக்கிறேன். நிறைய ஸ்கோர்ஸ் ஒரு ட்ராக்காக இருந்திருக்கு. அண்ட் பேட் ஃபஸ்ட்டில் இருக்கிற பேட்டர் சைடு நமக்கு போகிறது பெட்டர். டே மேட்ச் அவ்வளோவா ஸ்விங் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் ரிஸ்கி பேஸில் யோசிக்கும் போது ஜானி பெஸ்டா, ஜடேஜா அண்டு பதிரானா. ஜடேஜா ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது மேபி பேட்டிங்கில் டாப் ஆட சின்ன கொலாப்ஸு ஒரு பேட்டிங் மேலே அனுப்புகிறாங்க. அது திருப்பியும் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் டே மேட்ச்னால அந்த கன்சிடரேஷனில் ஒரு லாஜிக் அவ்வளோதான். ஜானி பெஸ்டா ஓரளவுக்கு ஸ்விங் கிடைக்குது, பேஸு சப்போர்ட் இருக்குன்னா நல்லா பண்ண முடியும். பட் இனிஷியலாக ஒரு 10-20 balls ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ அதில் எட்ஜஸ்ஸு அதெல்லாம் போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிட்டாருன்னா இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம். அது ஜானி பெஸ்டாவோட ஸ்ட்ரென்த்தாக ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். பதிரானா எண்ட் ஓவர்ஸில் டே மேட்சாக இருக்கனால கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இடத்துல கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரஸ்டாக கொடுப்பாங்களா தரம்சாலாவில் முதல் போட்டியே அப்படின்னு யோசிச்சா இதுக்கப்புறம் இன்னொரு போட்டி மட்டும்தான். ஏன்னா ஹோம் மேட்சஸ் முலான்பூரில் நிறைய நடந்துருச்சு. இதுக்கப்புறம் தரம்சாலாவில் இன்றைக்கி மேட்ச் இல்லாமல் ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கனால ஓரளவுக்கு மீடியம் ட்ராக் ரொம்பவே வந்து ஹார்டாக இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இன்டோர் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ற இடத்துல பதிரானாவை கன்சிடர் பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் சாம் கரன், வைஸ் கேப்டன் கிஸ்ஸா பதிரானா பார்த்துங்க. அண்டு க்ளீசன் எடுக்கிறது டீசென்ட் சாய்ஸ். மொயின் அலி கன்சிடரபிளாக பார்க்குறேன். அந்த டைமில் ரஹானே இல்லை அப்படின்னா மொயின் அலியை ஓப்பன் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுனா நல்லாயிருக்கும். ஏன்னா மொயின் அலியை எடுத்துகிட்டு போகிறது
எந்த வகையிலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த ஒரு டாக்டிக்கல் மூவ் பெட்டராக இருக்கும். இல்லை மொயின் அலிக்கு பதிலாக க்ளீசனுக்கு போய்க்கலாம். க்ளீசன் நல்ல விக்கெட் டேக்கிங் போல இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு இருந்திருக்கா. இந்த கண்டிஷனுக்கு எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது போன மேட்ச் நல்லா பண்ணார். இந்த பர்டிகுலர் கிரவுண்டு, அதாவது தரம்சாலா கிரவுண்டு இங்கிலீஷ் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மொயின் அலிக்கு பதிலாக நீங்கள் க்ளீசன் சைடு போகிறதுனாலும் போங்க. டீம் இதுதான். ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்துட்டு சில மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கிராண்ட் லீகை நெருங்குற ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.